ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகநதி பார்க்க போகிற மகநதியில் வந்துட்டு இன்றைக்கி நம்ம குமரன் நடித்த நடிப்புக்கு ஆஸ்கார் அவார்டே தரணுங்க. அந்த அளவுக்கு நடிச்சிட்டாருன்னா பார்த்துக்கோங்க. அதாவது சென்டிமெண்ட்டாக பிட்ட போட்டார். என்னன்னு பார்த்தா அவரோட லைஃப்பில் நடந்த ரீலாக மாற்றிட்டாரு. நடிக்கிறத நடிகண்டா, நீ மகா நடிகண்டா, அந்த மாதிரி பாராட்டுற ரேஞ்சுக்கு போயிடுச்சுங்க. இவர் நடித்த நடிப்பில் எல்லாருமே மெய் மறந்து பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என் தங்கச்சியோட வாழ்க்கையை நானே பணைய வச்சிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோமான்னு சொல்லிட்டு தங்கச்சி காலில் கடைசியாக விழுந்தாரு பாருங்க. எல்லாரும் இவரோட நடிப்புக்கு மொத்தமாக விழுந்துட்டாங்க. உடனே பாராட்டுக்கள் குவிஞ்சது என்ன, அடே பின்னி பெடல் எடுக்கிறாயா, நோட் பண்ணுங்கடா அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சுங்க. கடைசியில் பார்த்தா யார் வின்னர்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு ஸ்டேஜ் ஏற்றிட்டு எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறமா வின்னர் நம்ம குமரன்னு சொல்லிட்டாங்க. கைத்தட்டுகளும் பாராட்டுகளும் வேற லெவலில் இருந்துப்பா, என்ஜாய் பண்ணிட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி. சரி, மொத்த குடும்பமும் ஸ்டேஜ் ஏறி அவங்க ஆளுக்கு பாராட்டி தள்ளிட்டாங்க நம்ம குமரனை. இதை எதிர்பார்க்காத தரணும்ல, அதனால என்ஜாய் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி, நடிச்சதுலேருந்து ஏன் சோகத்திலே இருக்கீங்க, வெளியே வாங்கன்னு சொல்கிறாங்க. அவர் ரீல் இல்லைப்பா, ரியலாகவே அப்படிதான்ப்பா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் குற்ற உணர்ச்சி என்ன கொல்லுதுமான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சவர். அதுக்கப்புறம் மாமா நீங்கள் கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு காவேரி ஆறுதல் சொன்னதுக்கப்புறம் நார்மல் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக கிஃப்டெல்லாம் தூக்கியாச்சு. எடுங்கப்பா, வண்டியில் ஏறுங்கப்பா, போகலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க வண்டியில் ஏறி இவங்க பேசிட்டு ஜாலியாக வர டைமில் பின்னாடி ஃபாலோ மீ அப்படின்னு விஜய் ஃபாலோ பண்ணிட்டே வராரு. ஆட்டோவில் ஃபாலோ பண்ணுறாப்புல, காரில் ஃபாலோ பண்ணால் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு மண்டை மேலே இருக்க கொண்டையை மறக்காமல் ஃபாலோ பண்ணுறியேப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கடைசியில் வீட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. இங்கே தான் இருக்கியா, கள்ளி இரு உன்னை கவுத்தறேன் அப்படிங்கிறாரு. அதாவது நம்ம பழைய விஜயை அவதாரம் எடுத்து வேற லெவலில் வராரு. இப்படி தான்ப்பா இருக்கணும். அதை விடுத்து சோகமாக உட்காந்து அழுவுற விஜய் பிடிக்கலப்பா, மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இன்னொரு பக்கம் உள்ளே போனவங்க பாட்டி ஒரு பக்கம் வறண்டா இருக்கிறாங்க. யார் நம்ம குமரனுக்குள்ளே இப்படி ஒரு திறமையா அடன்னு பல அடால போடுறாங்க. இந்த அடெல்லாம் போடுறது இருக்கட்டும், போய் சாப்பிட்றதுக்கு ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கங்காவுக்கும் நம்ம குமரனுக்கும் ஒரு ரொமான்ஸ் போகுது. இவர் நம்ம விஜய்க்கு அப்புறம் நல்லா ரொமான்ஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.